எல்லாம் தெரிஞ்சுதானே தம்பி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் இப்போ துரோகம் பண்ணுறீங்க அவங்களுக்கு? துரோகம்லாம் பண்ணீங்க? நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்களா? இல்லைங்க. அவங்க தங்கச்சி? இல்லை வந்து இருந்தாங்க, தொடர்புலாம் இருந்துச்சு. அப்புறம் ஒன்றுமே பண்ணல சொல்கிறீங்க? ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அருணாவை எப்படி தெரியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் மூலிமா பழக்கங்க மேடம். ம். ஃபோன் மூலிமா பழக்கம். அப்படியே இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூட போய் இருந்துட்டு நான் 1 வருஷம் ஈரோட்டில் இருந்தேன். போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணலைங்க. இவங்க வரையவே எனக்கு கேட்டாங்க, இவங்க கூப்பிட்டு தான் நான் பூந்து போயிட்டேன். எங்கள் வீட்டிலாம் விட்டு நான் இவங்க கூப்பிட்டாரே போயிருந்தேன் 1 வருஷம். 1 வருஷம் இவங்க கூட இருந்தேன். இவங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை, பிடிக்கல. அப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 3 மாதத்தில் பூந்து போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் வரவே இல்லை. எங்கே போனாங்க தெரியலைங்க. இவர் குடிச்சிட்டு பக்கத்தில் கோழி கடையெல்லாம் போய் சண்டை பண்ணிட்டாருங்க. அவங்க வந்து சத்தம் போட்டாங்க என்கிட்ட. நான் அதனால இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தேன்னு பாருங்க. அவங்க வீட்டில் போய் இருந்தேங்க. ஆனால் எந்த தப்பு நான் செய்யலைங்க. இப்போ கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கேளுங்க. மறுபடியும் திரும்பி வந்தீங்களா? 2 மாதம் கழிச்சு. ஏன் கல்யாணம் பண்ணாமல் அவரோட இருந்த? ஒரு தாலி கட்டுறேன்னு சொல்லலைங்க. நானே எதுவும் சொல்லலை. என் கூட ஆனால் இருந்தார். சொல்லுங்க. அதாங்க மேடம், அப்படி தான் இருந்து போயிட்டு 3 மாதம் வரவே இல்லை. அப்படி 3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, வீட்டுக்கு வரேன்னு. சரி வாங்க, நான் எதுவுமே சொல்லலை. நான் அது கூட நான் இவங்கெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. இன்ன வரைக்குமே இவங்ககிட்ட நான் சண்டை கண்டை போகிறதே, இவங்களை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். நான் என் தங்கச்சி வந்தாங்க, எங்கள் அப்பாவும் தங்கச்சி வந்தாங்க. நீ ஏன் அங்கே இருக்கிற, நான் இங்கே பார்த்துக்கன்னு கூப்பிட்டாங்க. நீ அங்கே போய் இருக்கிற யாரும் இல்லாத இடத்துல நீ என் கூட வந்து இருந்து இவங்க தான் கூப்பிட்டாங்க. வந்து ஒரு 3 மாதம் இருந்தாங்க. பேசியும் இதாகிடுச்சு. எப்படிங்க முடியும்? இல்லை, அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது எப்படி இன்னொரு பொண்ணோட தொடர்பு? இல்லை, அவங்க தனியாக அப்பயே போய் வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவங்க அப்போ ஒரு வீட்டில் வச்சது பிரச்சனை கிடையாது, அவங்க தங்கச்சியை கொண்டு வந்து வச்சாங்க. நீங்கள் ஏன் அவங்களோட பழகினீங்க? தப்பு தாங்க, தப்பு தான் பண்ணது. உங்களுக்கு எவ்வளோ பசங்க? 3 பொண்ணுங்க. 3 குழந்தைங்க கொடுத்துட்டு நீங்கள் இப்படி இன்னொரு உறவை தேடிக்கிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? உறவுலாம் தேவையில்லைங்க மேடம். அதெல்லாம் தப்பான முடியலாம் எடுத்துன்னு எங்கேயும் பூந்து ஓடுற பழக்கம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன். நான் 2 பேர் போய் பொழைக்கணும், எப்படியே போய் பொழைச்சிருப்பேன். நான் எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. அதை நினச்சி தான் நான் இன்னமும் எதுவுமே நான் எந்த இதுவும் பண்ணுறதா நான் மட்டும் இவங்களுக்கு வசம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு. நான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேங்க. இவங்க வந்து சிரித்து பேசுவாங்க. நான் அழுதுட்டு இருந்தா கூட ஏன்னு கேட்கறது இல்லை. 10 நாள் போயிட்டு ஃபோன் கூட பண்ணலைங்க மேடம். போய் நான் எதுக்குங்க ஃபோன் பண்ணும்? நான் வந்து 15 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மேடம் அட்ரஸ் கேட்குறேன், அட்ரஸ் தான் சொல்ல முடியாது. நீ வந்து நீங்கள் பண்ணது தப்பு இல்லைங்களா? நான் பண்ணது உங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தா அவங்க இன்னொரு புருஷனா பக்கத்துலயே வச்சிருந்தா உங்களுக்கு கோவம் வராதா? அப்படிதாங்க மேடம் கேட்டேன். இல்லைங்க மேடம், அவங்க பண்ணது தப்பு நான் சொல்லுங்க மேடம். கோவம் வருமா வராதா? தப்பு இல்லைங்களா? அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? நீங்க நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கணும். ஆனா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காளா? இப்படி குழந்தைங்களை மட்டும் பெத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை நான் கேட்டது கூட நான் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த 3 குழந்தைங்களை யாரு பாக்குறது? ஒரே ஒரு சொன்னாங்க. சரிங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கீங்க, கல்யாணம் கூட பண்ணல, பசங்களை ஏன் பெத்துக்கிறீங்க? அதுங்களுக்கு கஷ்டமாயிடுறது இல்ல? இந்த 3 பசங்க பத்தாதுன்னு இன்னொரு குழந்தை வரியா? எங்களுக்கு பையன் மேல வேற ஆசையா இருக்குதுங்க. கிளாஸ்ல ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு மேடம். என்ன வானான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கல்யாணத்துக்குலாம் ரெடி பண்ணாங்க மேடம். திருப்பி நான் சின்ன ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து ஒரு நாள் என்ன பார்த்தது. யாருக்கு கல்யாணத்துக்கு? இந்த பொண்ணுக்கு ரெடி பண்ணாங்க. யார் சொந்த உனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணாங்க? இது பாருங்க, நான் தாடி ஒட்டுன்னு நான் ரொம்ப ஒல்லி, அது எப்படி சொல்றது, ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு ரெடி பண்ணா நான் திரும்பி வரேன் உங்கள்கிட்ட. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இன்னொருத்தன் வீட்டுல போய் ஏன் இருந்த? மேடம் நான் என்ன சொல்றது, இவரு ஒழுங்கா இருந்தா நான் ஏன் மேடம் வீட்டை விட்டு வெளியே போறேன்? நீ வெளியே போனாலும் ஹாஸ்டல்ல போய் இருந்திருக்கணும். அது என்ன மணி வீட்டுல போயிருந்தேன்னு சொல்றது? உள்ள ரூம்ல படுத்துக்க சொன்னாராம். ரூம்ல நிஜமா மேடம் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா பையனை வெளியே படுத்திருப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒரு வாரம் தான் ஒண்ணா அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு அதெல்லாம்? எதுக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல போய் நீ ஏன் தங்குற? எனக்கு வேற என்ன பண்றது தெரியல மேடம். ஏன் ஹாஸ்டல் இல்ல? இங்கெல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துக்கணும், ப்ரூஃப் வேணுங்கிறாங்க, ரேஷன் கார்டு ஐடி வேணுங்கிறாங்க. நான் என்ன வச்சிருக்கேன்? உங்க அம்மாட்ட போக வேண்டியதானே? எங்க அம்மா தான் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. மாமியார்ட்ட போக வேண்டியதானே? இவர்தான் மேடம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மாமியார்ட்ட போய் மாமியார் அவ்வளவு சப்போர்ட் சொன்னீங்க. அதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணா உடனே அசிங்கமா பேசுறாரு. என் பொண்டாட்டி இது பண்ற. இன்னொருத்தர் வீட்டுல போயிருந்தா அசிங்கமா பேச மாட்டாங்களா? நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஒரு வாரம் இருந்தாரு. ஒரு விஷயம், அவ வந்து கோவத்திலையோ இல்ல வேற வழி இல்லாமையோ அவ அங்க போய் தங்கி இருக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணோட கஷ்டம் உனக்கு புரியாது.
ஏன்னா உனக்கு ஒரு ஆம்பளைக்கு வந்து எங்க வேணா ரோட்ல கூட படுத்துக்கலாம், உண்மைதான் மேடம். ஒரு பொண்ணு படகு முடியாது. பொண்ணால முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு சண்டே ஆச்சுன்னா பெத்தவங்க வீட்டுக்கும் போக முடியாம உந்த வீட்டுக்கும் போக முடியாம கஷ்டப்படுறது அவஸ்தைப்படுறது அவதான். ஏன்னா பொண்டாட்டி புருஷன் கூட போய் வாழு, புருஷன் கூட போய் வாழுன்னு தான் சொல்லுவாங்க. சண்டை போட்டுட்டு வராதேன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா அவளுக்கு போக்கடம் நல்லா இருக்காது. இருக்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அப்படி நல்லா இருக்கணும். ஆமாப்பா, ஆனா நீ அடிச்சு மூக்கு உடைச்சு ரத்தம் வரா மாதிரி அடிச்சதுன்னா அவன் எங்கப்பா போவா? மேடம் பண்ண மேடம், இதெல்லாம் நடக்கும். பண்ண கூடாது தம்பி. பண்ணல மேடம். என்ன நடந்தாலும் நீ அது பண்ணறதுக்கான ரைட்ஸ் இப்ப நானு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா மேடம் அவங்க ஊர்ல போயிட்டு கயிறு கட்டின்னு வந்தேன். நான் இந்த கயிறு ஒண்ணு கட்டி விட்டாங்க. எனக்கு குடிக்க கோவம் கூடாது, கம்மி பண்ணறதுக்கு. குடிக்க கூடாது. நான் வந்து எப்படி இருந்தேன் கேளுங்களா, எப்படி இருந்தா மட்டும் கேளுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மணி இறந்துட்டான் மேடம். சின்ன பையன், என்ன என் வயசு மேடம், இறந்துட்டான். எனக்கு தாங்க முடியல. போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அதுலேருந்து ஒரு 10 நாள், அதான் இந்த ஒரு 10 நாள் குடிச்சுன்னு இருந்தேன். அவள் தான் மேடம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீ அடிச்சிருக்கீங்க, உதைச்சிருக்கீங்க. புருஷன் அடிச்சுட்டா போய் தண்ணி அடிச்சாளா? இல்ல மேடம். ஏன்? அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அந்த பழக்கத்துல அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்க. ஆம்பளைன்னா தண்ணி அடிக்கலாம், அதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. நம்ம உடம்பு எனக்கு தெரிஞ்சு எதுக்கு விஷம் இல்ல? உடம்பு பாருங்க மேடம். எனக்கு இதெல்லாம் காரணம் தான்ப்பா. ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு, அது ஒரு காரணம் குடிக்கிறதுக்கு. ரொம்ப பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டா காரணம் குடிக்கிறதுக்கு. பொண்டாட்டி தாலியை உண்டிகள்ல போட்டுட்டா காரணம் குடிக்கிறதுக்கு. மேடம் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் காரணம் குடிக்கிறதுக்கு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன் மேடம். நானா இருக்கோ, உண்மையா சொல்றேன், நானா இருக்கோ இந்த பொண்ணு கூட நான் குடும்பம் நடத்துறேன். என்னை விட்டு இது வரைக்கும் 20 தடவை போய்க்குது. 20 தடவை தாராளமா இருக்காங்க. அம்மாவுக்கு ஃபோன் படுத்துறேன், கேளுங்க. அவங்க ஊருக்கு ஆனா அவங்க எப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க ஊரே வச்சுப்பாங்க. அவங்க மாமா வீட்டுல உடுத்து பார்த்தாலும் அவங்க மாமா வீட்டுல வச்சுக்குது. மாமா வீட்டுல 3 ஆம்பளைங்க. எனக்கு பிடிக்காது மேடம். என் பொண்டாட்டி என் கூடயே தான் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அவளை மனுஷியா நடத்தணும். என்ன இருந்தாலும் கை மெஞ்ச கூடாது தம்பி. யார்கிட்டமா பிரச்சனை? உங்க பையன் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்து பாரா? தண்ணி சாப்பிட்டானா அப்ப அடிப்பான் தான். ஒதுப்பாரா? பாத்தியாப்பா? அடிப்பேன் மேடம். மாசமா இருக்கும்போது 8 மாசம் இருக்கும்போது அவர் கத்தி எடுத்துட்டு வந்து என்ன வெட்ட வரல. கத்தி எடுத்துட்டு வந்து இப்படி சொல்லிட்டு கதவு இடுக்குள்ள போட்டு என்ன குத்துல. அதெல்லாம் தண்ணி சாப்பிட்டா போதில்ல, அப்படி பண்ணுவான். தப்பு இல்லம்மா அதெல்லாம். பண்ண மாட்டான். அதெல்லாம் தப்பு இல்லம்மா. மேடம் பீர் பாட்டில் குழந்தைக்கு அது கேளுங்களா என்னன்ட்டு. அவங்க அப்பதான் வந்தாங்க உள்ள. நான் உங்கள்ட்ட மறுநாள் சொல்லத்தேன். உங்கள்ட்ட அவங்க இருந்தாங்க. மறுநாள் காலைல சொன்னா இல்லையா, குழந்தை தலையில பீர் ஊத்தி இருந்தது. அது நேத்து என்னன்னா தோப்புல பாட்டில் எடுத்து கையில கொடுக்குதத்தன்னு சொல்லத்த உங்கள்ட்ட. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொன்னா இல்லையா? சொன்னா சொல்லனா சொல்லுன்னு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிச்சுதான். அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவர் தண்ணி அடிச்சா என்ன பண்றாரு? ஆயத்தை வந்து சொல்லு, எல்லாத்தையும் பேச. அது எல்லாத்தையும் எல்லா மேடம் சொல்லுல. நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, நடந்ததை சொல்லு. ஏன் மறைக்காத. நீங்க 2 பேர் தப்பு பண்ண நான் எதுக்கு வந்து மாட்டேங்க? நான் என்ன சொல்ல? இல்லம்மா, அந்த பொண்ணு தப்பு பண்ணறதாமா? சொல்லுங்க. அது நடந்தது என்ன? அது நிறைய தப்பு பண்ணது. இவர் முரட்டுத்தனமா இருக்காரு. முரட்டுத்தனம் தான். இதுவும் நிறைய தப்பு பண்ணிருக்கு. ஒருவர் நான் வாங்கி போட்டேன். தாலி, நாணக்குழா, குண்டு, வாழைச்சி, மங்களேச்சி போட்டு எல்லாம் வாங்கி கோத்து, நகை வாங்கி போட்டு, சரடு வாங்கி போட்டேன். 2.5 சவரம். சொல்லாத கொள்ளாமல் ஓடி போய் 1 வாரம் எங்கேயோ இருந்துட்டு இவன் தேடி போயிட்டுக்குன்னு வந்த பிறகு கோயிலில் உண்டியில் கைட்டு போட்டுன்னு போய் சொல்லிச்சு. உனக்கு மாமியார் சப்போர்ட் இருக்காங்களே? உன் மாமியார் வீட்டில் ஒழுக்கமா இருந்தான்னா? நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல மேடம். இப்பயும் சொல்றேன், எனக்கு என் மாமியார் வேணும், என் மாமனார் வேணும், என் புருஷன் பொண்ணு புள்ள குட்டி எல்லாம் வேணும். ஆனா அவர் இப்படியே இருந்தாருன்னா கண்டிப்பா குடும்பம் பண்றது தப்பு. பிரச்சனை. குழந்தை லைஃப் வந்து வாழவே இல்ல, சீக்கிரம் செத்துருவேன். அவ்வளவுதான் உண்மை. குழந்தை வந்து இப்படியே இவரை பார்த்து அன்னைக்கு எங்க அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. வாழறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரா அவரு? தண்ணி சாப்பிடுவான். அதான் அடிப்பாரா? பயங்கரமா அடிப்பாரா? ஒவ்வொரு ராத்திரி காலையிலயும் வந்து சொல்றது. நான் முன்னாடி வந்து நான் சொல்ல என் மேல தப்பாயிடுச்சு. இப்ப இந்த வீட்டுக்கு 2 வருஷம் அவன் வந்து இதுக்கு மேல சத்தியா நீ எங்கேயும் போக கூடாது, இதுக்கு மேல நீ நான் ஒன்னா வாழணும்னு சொல்லி முத நாள் எடுத்து வந்து வீட்டுல ரொம்ப போட்டு குடும்பப்படுத்துவேன், அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன்ல. நானு உண்மையா சொல்ல, உண்மையா போய் பேசாம இருவர நீ எதுவுமே பண்ணாம தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா? அடிச்சிருக்கேன், மூக்க உடைச்சிருக்கேன். ஒரு தடவை கால்ல அடிபட்டுக்குது. சரியா? ஒரு தடவை உதட்டுல தையல் போட்டுக்குது. பெருசா அடிச்சது மேடம். புடிச்சு நாய் மாதிரி சைடுல புடிச்சு கடிக்கிறது. உங்கள்ட்ட பல்லு காட்டல தண்ணிக்கு நானு இங்க கடிச்சிட்டாருன்னு சொல்லி ஜாக்கெட் தூக்கிட்டு உங்கள்ட்ட காட்டல மேடம். வெள்ளாடுது மேடம். என்ன எத்தினது பாருங்க. மேடம் கடிக்கிறது என்ன மேடம்? பல்லு பாதியில தையல் போட்டது, மூக்கு உடைச்சது, கால்ல கட்டி பட்டது. இல்ல மேடம், கை மேடம். சரி, ஏதோ ஒண்ணு.